அனைவருக்கும் 3 நிமிட மதரசாவில் முதல் நாள் இன்று தொழுகையில் ஓதப்படுகின்ற ஒரு வார்த்தையின் பொருள், ஒரு சுன்னத், ஒரு பெரும் பாவம், பாவத்தின் விளைவு, வணக்க வழிபாடுகளினால் ஏற்படும் நன்மை. தினமும் இந்த 5 விஷயங்களை நாம் பார்ப்போம். இன்று தொழுகையில் ஓதப்படுகின்ற ஒரு வார்த்தையின் பொருளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். தொழுகையில் ஓதப்படும் வார்த்தை அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் வார்த்தையாகும். அல்லாஹ் அக்பர் என்பதின் பொருள், அல்லாஹு அனைத்தையும் விட பெரியவன், அது மட்டும் அல்ல, பெருமையும் உயர்வும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. இன்று நாம் ஒரு சுன்னத்தை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். தொழுகையில் நிற்பதின் சுன்னத்துகள் 11 இருக்கிறது. அதில் முதலாவது சுன்னத், கிபிலாவை முன்னோக்கி நேராக நிற்க வேண்டும். தலையை கீழே குனிய கூடாது. தலையை கீழே குனிஞ்சவாறு நிற்கக்கூடாது. அதுக்காக தலையை நேராக நிமித்தி நேராக பார்த்தவாறும் நிற்கக்கூடாது, ரொம்ப குனிஞ்சவாறும் நிற்கக்கூடாது. சுஜூது செய்யக்கூடிய இடத்தை பார்த்தவாறு நாம் நிற்க வேண்டும். ஒரு பெரும் பாவம், பெரும் பாவங்கள் தௌபா இன்றி மன்னிக்கப்படுவதில்லை. அவை ஒவ்வொன்றும் மலை உச்சியிலிருந்து அதர பாதாளத்திற்கு, அதாவது சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு தள்ளிவிடும் அளவு கொடியதாகும். அல்லாஹ் யாரையாவது மன்னித்து விட்டால் அது வேறு விஷயம். அதில் ஒன்று பிறரை பார்த்து கேவலமாக சிரிப்பது. இன்றைக்கி நாம் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய பாவம் என்னன்னு சொன்னால், பிறரை பார்த்து ஏளனமாக கேள்வியாக சிரிப்பது ஒரு பெரும் பாவம். இந்த பாவத்தினுடைய விளைவு, பாவங்களினால் உலகிலே ஏற்படும் நஷ்டங்களில் ஒன்று, மனிதனுக்கு தீனுடைய கல்வி ஞானம் கிடைக்காது. வணக்க வழிபாடுகளால் ஏற்படுகின்ற ஒரு நன்மை, நல்ல அமல்களாலும் நற்செயல்களாலும் உலகிலே கிடைக்கப்படுகின்ற லாபங்களில் ஒன்று, உணவில் பரக்கத்து செய்யப்படுகிறது. அது என்றும் கிடைத்து கொண்டே இருக்கும். சில வேளை அது வெளிப்படையாகவே தெரியும். நன்மையை செய்கிறதுனால நம்மளுடைய உணவில் பரக்கத்து ஏற்படும், அது வெளிப்படையாக தெரியும். பாவத்தை செய்கிறதுனால மார்க்க கல்வி அகற்றப்படும். பாவங்களில் ஒரு பாவம் என்ன? பிறரை பார்த்து ஏளனமாக சிரிப்பது. தொழுகையில் நின்று குனியாமல் இருப்பது ஒரு சுன்னத். நாம் கற்றுக்கொண்ட வார்த்தை அல்லாஹ் அக்பர் என்கின்ற வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இதனை விவரித்து தெளிவாக நடத்துவதற்கும் இன்ஷா அல்லாஹ் நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.